I can't believe I'm finally recording this. Like you know by now, I've been working on something very close to my heart. It's not just a project, it's something I've poured my love into for you. For every message, for every cheer, every bit of love you've sent my way over the years. This is me sharing a little piece of that with you. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். டாக்டர் ராஷ்மிகா மந்தானா அண்ட் விஜய் தேவர்கொண்டா இவங்களோட வெட்டிங் நேத்து உதய்பூர்ல பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்க நிலையில ரொம்ப எமோஷனலா மேரேஜ்க்கு அப்புறமா ராஷ்மிகா சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன், இல்ல என்னோட கணவரை நான் அறிமுகப்படுத்த போறேன். மிஸ்டர் விஜய் தேவர்கொண்டா தான் இன்னையில இருந்து என்னோட கணவரா இருக்காரு. உண்மையான காதல் அப்படின்னு என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்த மனுஷன் அவர் தான். நிம்மதியான இடம் என்ன அப்படின்றது எனக்கு காட்டினதும் அவர் தான். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பெரிய கனவுக்கான அது தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்னால் எதையெல்லாம் செய்ய முடியும்னு நான் நினைச்சனோ அதை விட அதிகமா என்ன சாதிக்க வச்சிருக்காரு. நிறைய தைரியம் கொடுத்தவரும் அவர் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்றதா இந்த உலகத்திலே பெஸ்டான விஷயம் அப்படின்னு எனக்கு காட்டினதும் இவர் தான். நிஜமா சொல்லணும்னா இவரை பத்தி நான் ஒரு புக்கே எழுதலாம். ஆனா இன்னைக்கு நான் என்னவா ஒண்ணு ஆசைப்படணும், அந்த பெண்ணா நான் நிக்கிறதுக்கு காரணமே இவர் தான். விஜய், உன்கிட்ட என் காதல சொல்ல எனக்கு எப்பவுமே வார்த்தையே பத்தாது. அது உன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்ன விஜய் தேவர்கொண்டா மனைவி அப்படின்னு கூப்பிடுறதுலயே எனக்கு தனி சந்தோஷம். இனி ஃபுல்லாவே பார்ட்டி டைம் தான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ போறோம். லவ் யூ சோ மச் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்களுக்குள்ள காதல் எப்படி இருந்தது அப்படின்றத அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அதே போல விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தானாவை குறித்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு நான் அவ கூட இருந்தா அந்த நாளே இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் சாப்பிடும்போது எனக்கு ஆப்போசிட்ல அவ உட்கார்ந்து இருந்தா அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி தோணுச்சு. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு தண்டனை மாதிரி இல்லாம அவ கூட சேர்ந்து பண்ணும்போது ஜாலியான விஷயமா இருந்துச்சு. அவ தேவைப்பட்டுச்சு. நான் எங்க இருந்தாலும் ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதியும் அமைதியும் எனக்கு வேணும்னா அது அவ கூட தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டையே என் வைஃபா மாத்திக்கிட்டேன். என் மனைவி கூட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை நான் வாழ ரெடியா இருக்கேன். லவ் யூ ராஷ்மிகா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எமோஷனலா மேரேஜ்க்கு அப்புறமா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு.